காலையிலே சட்டமன்றம் சூடு பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் வந்து சட்டமன்றத்தை எடப்பாடி பழனிசாமி அலற விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். அதிமுக அதிருப்தியானவங்க எடப்பாடி பழனிசாமியை ஒரு மாதிரி துரோகின்ற அளவுக்கு பேசுறாங்க. செங்கோட்டையன் வந்து பேசும்பொழுது இவரே அதிமுக போனாரு, செங்கோட்டையன் தானே துரோகின்னு சொல்றாங்க. துரோகி செங்கோட்டையனா எடப்பாடி? துரோகி வந்து செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கு எடப்பாடிக்கும் பழைய கணக்கு தீக்கணும். ஏன்னா எடப்பாடிக்கு பாஸே செங்கோட்டையன் தான். எடப்பாடியுடைய கல்யாணமே செங்கோட்டையன் தலைமையில் தான் நடக்குது. இவர் ஒரு மர்டர் கேஸில் மாட்டிக்கிறார் எடப்பாடி. அந்த கேஸில் எப்படியா தப்பிக்கணும்னா அன்னைக்கு ஒரு எம்எல்ஏ வேணும். ஆற்றுக்கு அந்த பக்கம் எடப்பாடி, இந்த பக்கம் செங்கோட்டையன். இந்த கான்ட்ரவர்சி எங்கே வெடிக்குதுன்னா விஜய் 108 சீட் ஜெயிச்சிட்டார். 10 வேணும் 10 வேணும்னுனையும் எடப்பாடி வழியக்க போய் ஆதரவு அரிஜினா மூலம் விஜய் சொல்கிறார், நான் 10 சீட் ஆதரவு தர்றேன், நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கேன். செங்கோட்டை என்ன பண்ணுறாரு, ஓ நீ உள்ளே வர்றையா பைபாஸில், நான் நேரடியாக விஜய் போய் சொல்கிறாரு, இவர் சப்போர்ட்டே வேண்டாங்க, நான் உடச்சே கூட்டிகிட்டு வரேன், 10 பேர் தான் வேணும், நான் கூட்டிகிட்டு வரேன், அதுக்கு நீ அவர்கிட்ட போய் டீல் பண்ணுறீங்க. இப்போ இத்தனை பேரையும் உள்ள கூட்டு வந்து செங்கோட்டை தான். நான் நடுத்தரவு நிற்கிறது காரணம் செங்கோட்டை தான். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுடைய அடிமை. இந்த வரலாறு எங்கே மாறுதுன்னா செங்கோட்டையன் ஒரு விஷயம் செலவு பண்ண மாட்டார், திருடி போட்டு வச்சுக்குவார். இப்போ என்ன நடக்குதுன்னா பல கோடி ரூபா செங்கோட்டையனுடைய பினாமிகளே வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியும், ஆனால் செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு தான் ஈரோட்டுக்குள்ளே புதுசாக ஒருத்தரை வேட்பாளராக போடுறாரு. குதிரை பேரம் பண்ணது நேரடி செங்கோட்டையன் தான். எடப்பாடி சும்மா தர்றங்கிறாருங்க, 10 பேர் தான் வேணும், நாங்கள் ஆதரவு தர்றோம், வெளியிலேருந்து ஆதரவு தரோம். செங்கோட்டை என்ன சொல்கிறாரு, ஆதரவே வேண்டாம், 10 பேர் நான் தாவே காலவே மாற்றிக்கிறேன். ஒருவேளை நம்மளை விட எடப்பாடி விஜய் க்ளோஸ் ஆகிட்டா. அதுதான் இடைத்தேர்தல் வந்தால் கண்டிப்பாக வந்து தாவேக்கா தான் 6 தொகுதியும் வெற்றி பெற சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக செங்கோட்டை சொல்கிறார் இல்லையா? களத்தில் அப்படி இருக்க உண்மையா? அப்படிதான் இருக்கு. ஏன்னா திமுக மீது மக்கள் கோபம் தீரல, அதிமுக மீது மக்களுக்கு தான். எனக்கு என்னன்னா, இப்போ இந்த ரிசைன்மெண்ட் போனவங்களாம் தாவேக்கால போய் சேர்ந்துட்டாங்க, அதிமுக சார்ந்தவங்க. திருப்பியும் விஜய் அவங்கள தான் நிற்க வைப்பாரா? அது எப்படி சார்? ஏன்னா வாய்ப்பே இல்லை. இப்போ தாவேக்கா வேட்பாளர் அவர் மறுபடியும் குதிரை பேரத்துக்கு தயாராக இல்லை. ஏன்னா இவர்கள் ஜெயிச்சா இவர்கள் மந்திரி கொடுக்கணும். இப்போ விஜய் நம்பி போன கதி வந்து என்ன சொல்றது? அப்படிதான், நடுத்தரு நாராயணன் தான். நடுத்தரு நாராயணன் தான். ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகாக வந்து முதலமைச்சராக்கிறதுக்கே செங்கோட்டையில் திட்டம் வச்சிருந்தாங்க சசிகலா அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே இல்லை, அது பொய். பல பேரை அதாவது அப்படிதான் சொல்றான். செங்கோட்டையனுக்கு 3 முறை பதவி போனதே சசிகலாவான. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். காலையிலே சட்டமன்றம் சூடு பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் வந்து சட்டமன்றத்தை எடப்பாடி பழனிசாமி அலற விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். சபாநாயகர் உட்காருன்னு சொல்லியுமே உட்கார மாட்டார். என்ன காரணம்னு கேட்டால் இந்த குதிரை பேரம் குறித்து உறுப்பினர் பேசுகிறாரு. அதே போல் இந்த 6 சட்டமன்றங்களுக்கு வந்து இடைத்தேர்தல் குறித்து பேசும்பொழுது செங்கோட்டையன் என்ன சொல்கிறாருன்னா, தானா முன் வந்து எப்போ தேர்தல் வந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பேசுகிறாரு செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமி தனக்கு வாய்ப்பே தரமாட்டாங்கன்ற அளவுக்கு ஒரு பேசுகிறார். ஆனால் அவர் தரப்பு ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா ஜெயிச்சவரையும் நீங்கள் போயிட்டு நேரம் ரிசைன் பண்ணிட்டு போய் சேர்ந்துறீங்க இல்லையா? எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலை நீங்கள்? இன்னொரு பெரிய ரகசியம் என்னன்னா, தாவேக்கா நடைமுறையில் உள்ள கூட்டணி அத்தனை பேரோடு முரண்படுது. சிபிஎம்மோடு தலைமைச் செயலாளர் கம்யூனிஸ்டில் எங்கெங்கே குடியிருக்காங்கன்னு திண்டுக்கல்ல குஜிலியம்பாறை தாசில்தார் ஐயாச்சாமி நீக்கப்பட்டிருக்கார். ஆமாம், அந்த பட்டியல் எடுத்து. அதுக்கு முழு காரணம் தலைமைச் செயலாளர் சாய்குமார் தான். சாய்குமார் வேணுமா நாங்கள் வேணுமா முடிவு பண்ணிக்க விஜய்னு நேரடியாகவே வாச்சாத்தி சண்முகம் நேரடியாக இந்த அரசுக்கு நேரடியாக டிமாண்ட் வச்சிட்டார். அப்போது எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வெளியேறுவா? சிபிஎம். காங்கிரஸு இப்போ அடுத்து நான் தயாராகிடுச்சு. நீங்கள் இப்போ பிரதமர் வேட்பாளர் விஜய்ன்னு சொல்லி நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய RSS பிஜேபி மீடியாக்கள் பூரா விஜய் தான் தெற்கிலிருந்து ஒரு பிரதமர் வர்றாரு, விஜய் தளபதி வர்றாருன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் அமித்ஷா பிளான். அமித்ஷா 29ல் அமித்ஷா பிரதமர் வேட்பாளர், மோடி ஜனாதிபதி வேட்பாளர். இப்போ இதை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது. காங்கிரஸுக்கு எதிராக விஜயை களத்தில் இருக்கணும். இதுதான் அமித்ஷா பிளான். அதுக்கு விஜய் தயாராகிட்டார். விஜய் கட்சியை
அகில இந்திய வெற்றி கழகம் மாற்ற போறாரு. அகில இந்திய வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தை ஆல் இந்தியா வெற்றி பார்ட்டியை மாற்ற போறாரு. இதெல்லாம் பாஜக கொடுக்குற திட்டம். ராகுலுக்கு எதிராக ராகுல் பிரதமர் வேட்பாளராக வந்துடக்கூடாது, பிரதமரை வந்துடக்கூடாது என்பதுதான் ராகுல் அமித்ஷா திட்டத்தை ராகுல் ஏற்றுக்கிட்டார். இப்போ இந்த சட்டமன்ற விவகாரத்தில் வந்து ஒரு பக்கம் வந்து அதிமுக அதிருப்தியானவங்க எடப்பாடி பழனிசாமியை ஒரு மாதிரி துரோகின்ற அளவுக்கு பேசுறாங்க. செங்கோட்டையன் வந்து பேசும்பொழுது இவரே அதிமுக போனாரு, செங்கோட்டையன் தானே துரோகின்னு சொல்றாங்க. துரோகி செங்கோட்டையனா எடப்பாடியா? துரோகி வந்து செங்கோட்டையன் தான். இது எப்படி என்னன்னா, பற்றாக்குறை எம்எல்ஏக்களோட 108 பேர் ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம். ஜெயித்த பிறகு எடப்பாடியை கூப்பிட்டு இவர்கிட்ட சொல்கிறார், யார்கிட்ட? ஆதவ அர்ஜுனாட்ட, நான் இந்த ஆட்சியை காப்பாற்றுறேன், இந்த ஆட்சியை காப்பாற்றுறேன், நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க, வெளியிலேருந்து உங்களை ஆட்சி அமைக்க தேவையான உறுப்பினர்களை தர்றேன். இதை யார் சொல்றது? எடப்பாடி. வழியக்க போய் சொல்றாரு, திமுக வந்துடக்கூடாது. திமுக இது புதுசா இருக்கு. ஆமா, இது பழைய கதை தான், உங்களுக்கு இப்ப புதுசு. இப்ப சொன்ன பிறகு செங்கோட்டையனுக்கு எடப்பாடிக்கும் பழைய கணக்கு தீக்கணும். சரியா? ஜெயலலிதா பீரியட்ல இருந்தா. ஏன்னா எடப்பாடிக்கு பாஸே செங்கோட்டையன் தான். எடப்பாடிக்கு பாஸ்? ஆமா, எடப்பாடியுடைய கல்யாணமே செங்கோட்டை தலைமையில் தான் நடக்குது. ஆமா, இவர் சீனியர் மோஸ்ட். அதாவது இவர் ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிறார். யாரு? எடப்பாடி. அந்த கேஸ்ல எப்படியா தப்பிக்கணும்னு அன்னைக்கு ஒரு எம்எல்ஏ வேணும். ஆத்துக்கு அந்த பக்கம் எடப்பாடி, இந்த பக்கம் செங்கோட்டையன். சரியா? அப்போ இவர் கிளை செயலாளராக இருந்து முதல்ல போய் அறிமுகமான ஆளை செங்கோட்டையன் தான். யாருக்கு? எடப்பாடிக்கு. அப்போ அங்க கரும்பு விவசாயிகள் சங்கம் வெள்ளம் பண்ணி ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி கட்டுறாங்க. அதில் செங்கோட்டையனுக்கும் ஒரு அலுவலகம். அந்த அலுவலகத்தை உட்கார்ந்து பார்த்தவர் தான் எடப்பாடி. வெள்ளை வியாபாரம் பண்ணார், வெள்ளமண்டி சொல்கிறாங்கல்ல, அந்த வெள்ளமண்டி கடையே செங்கோட்டையனு தான். சரியா? அப்போ இப்படியே இந்த பழக்கம். இதில் செங்கோட்டைய ஜெயலலிதா நெருக்கமாக இருக்கார். எடப்பாடி அதுக்கு பின்னாடி தான் வந்து டெவலப் ஆகிறார். டெவலப் ஆனவர் அவர் முதலமைச்சர் ஆகிட்டார், அவர் கீழே வந்துட்டார். இந்த ஈகோ ரொம்ப நாளாக இருக்குது. ரெண்டாவது, இந்த ஈகோ எப்போ வெடிக்குதுன்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் செங்கோட்டையனே கேட்காம செங்கோட்டையன் தொகுதியில் வேட்பாளரை போடுறாரு. யார்? எடப்பாடி. நாடாளுமன்ற வேட்பாளர்களை போடுறாரு. அப்போ செங்கோட்டை என்ன கேட்குறாரு, என்னுடைய இப்படி எல்லா மாவட்ட செயலாளரும் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணது அப்படித்தான். எங்கள் தொகுதிக்குள்ளே எங்களை கேட்காம புதுசாக எங்களுக்கு எதிராக ஒரு சக்தியை வளர்த்தி விடுறாரு. நமக்கு வெளியிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா, செங்கோட்டையன் வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபரா எப்பவுமே இருந்தது கிடையாது. அவர் வந்து பெரிய செல்வாக்கே இல்லை. ஆனா இல்ல, என்னதான் செல்வாக்கு இல்லைனாலும் அந்தந்த மாவட்டத்துக்குள்ள அவர்கள் தானே சீனியர். திண்டிவனம் விழுப்புரம் எடுத்துட்டா யாரு? சி.வி. சண்முகம். கோயம்புத்தூர்ல வேலுமணி. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள ஒரு ஆள் இருக்கும்போது நீங்கள் எம்பி கேண்டிடேட்டு, எம்எல்ஏ கேண்டிடேட்டு, மேயரு, ஒன்றிய சேர்மன் எல்லாம் அவங்களை கேட்டு தான் போடணும். அவர் சொல்கிற அவங்க சிசினை தான் போடணும். இது எழுதப்படாத சட்டம் திமுக அதிமுக. ஆனால் எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா, 2024 தேர்தலில் அவரே ஏன்னா இவங்க வேட்பாளரை மட்டும் செலவு பண்ணுறதில்ல. யார்? அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள். அப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாரு, எல்லா வேட்பாளரும் அவரே போடுறாரு. உதாரணத்துக்கு நம்ம புத்தூர் கட்டு வேலுமணி இருக்கார்ல, வேலுமணி கொண்டு போய் கனிமொழி எதுக்கறக்கு போடுறாரு. தூத்துக்குடியில் நடந்ததா? இதே போல தான் எல்லா வேட்பாளர்களுமே. ஏன்? என்ன காரணம்னா, இவன் செலவு பண்ணுவான். டி நகர் சத்யா கூட்டிகிட்டு போய் வேலுமணியை காமிக்கிறாப்புல, இவர் ஒரு 10 கோடி செலவு பண்ணுவார் கனிமொழிக்கு எதிராக. அந்த மாவட்ட செயலாளர் ஒரு வேட்பாளரை போட்டு செலவு பண்ணியிருந்தாருன்னா எடப்பாடிக்கு இந்த வேலை வந்திருக்காரு. அப்போ இதில் தான் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பூரா எடப்பாடி எதிராக போனது, செங்கோட்டையன் எதிராக போனது. செங்கோட்டை என்ன பண்ணுறாரு, வேலுமணி ஏவி விட்டு நேராக நிர்மலா சீதாராமன் போய் கட்சியை நாங்கள் கைப்பற்றுறோம், எங்கிட்ட கட்சியை எடுத்து கொடுங்க. எங்கே? நிர்மலா சீதாராமன்கிட்ட. இது வேலுமணி, செங்கோட்டையன், தங்கமணி, சி.வி. சண்முகம், நத்த விஸ்வன், இப்படி ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க, எடப்பாடி தூக்கிட்டு வேலுமணி பொதுச்செயலாளர் போடுங்க, நாங்கள் நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்குறோம். எங்கே? பாஜக. இப்படி ஒரு ப்ராசஸ்.
இதில் தான் வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் சண்டை வந்தது. இப்போ செங்கோட்டையன் வந்து அதிமுகவினுடைய அம்மாவுடைய விசுவாசியா, இப்ப வேலுமணி, சி.வி. சண்முகம் இவர்களை போல வந்து ஒரு பாஜகவுடைய விசுவாசியா செங்கோட்டையன்? இல்ல, அதிமுக விசுவாசியா தான் இருந்தார். ஆனா ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள எடப்பாடி ஒரு அதிகார மையத்தை உருவாக்க, எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாங்க இல்லையா? அதுதான் காரணம். அத என்ன காரணம்னா, மாவட்ட செயலாளர் மொத்தம் 40 பேர் தான் இருந்தாங்க, இவர் 80 பேர் ஆக்குனாரு. ஆமா, யாரு? எடப்பாடி. ஏன்னா இந்த 40 பேர் சவுண்டி கேட்க மாட்டேங்கிறாங்க, இன்னொரு 40 பேர் உருவாக்கணும், இவன் நம்ம சவுண்டி கேட்பான். ஆமா, இவர்களை கொஞ்சம் கொஞ்சமா டம்மி பண்ணிடலாம். இப்படித்தான் எடப்பாடி ப்ராசஸ். இந்த ப்ராசஸுக்கு பின்னாடி தான் வேலுமணி கிலுமணி எல்லாம் செங்கோட்டையின் தலைமையில நிர்மலா சீதாராமன் போய் நான் சீனியருங்க, நான் என்ன பொதுச்செயலாளர் ஆகிக்கிறேங்க, எடப்பாடி தூக்கி காலி பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்படி இந்த பேரம் இது வந்த பிறகுதான் 2 பேருக்கு முட்டல் போது அதிகமாகி போச்சு. ஆனா வேலுமணி வந்து செங்கோட்டையன் ஆதரவா நிக்கிறாரு. இப்போ நிக்கிறாரு, இப்ப தாவேக்கால சேர்றதுக்கு இப்போ நிக்கிறாரு, எப்பவுமே நிக்கிறாரு. முன்னாடி ஆமா 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 எடப்பாடிக்கு எதிரா நேரடியா வர முடியாம இவங்களையெல்லாம் முன்னாடி தள்ளி விட்டுட்டு பின்னாடி ஒழிச்சு. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகாக வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கே செங்கோட்டையன் திட்டம் வச்சிருந்தாங்க சசிகலா அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே இல்ல, அது பொய். பல பேரை அதாவது அப்படிதான் சொல்றான். செங்கோட்டையனுக்கு 3 முறை பதவி போனதே சசிகலாவால. சசிகலா நடராஜன் ஜெயலலிதாட்ட வருவதற்கு முன்பே செங்கோட்டையன் அங்க இருந்தார். யாருக்கிட்ட? ஜெயலலிதாட்ட. அதாவது 89, 91 கருணாநிதி முதலமைச்சர். அப்போ ஜெயலலிதாவை மானபங்கப்படுத்துறாங்கல்ல, அப்போ டேய் அவனை அட்ரா, யார? கருணாநிதி. ஜெயலலிதா சொன்னது. பேப்பரை வெட்டி எடுத்து அடிக்கிறார் செங்கோட்டையன். யார? கருணாநிதியை. 1 மாச காலம் செங்கோட்டையன் போயஸ் கார்டர் வாசல் விட்டு தாண்ட தூக்கிட்டு போயிருப்பானுங்க. இப்படிலாம் தியாகம் பண்ணாரு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுடைய அடிமை. இதுதான் வரலாறு. அப்போ இந்த வரலாறு எங்க மாறுதுன்னா, செங்கோட்டையன் ஒரு விஷயம் செலவு பண்ண மாட்டார், திருடி போட்டு வச்சுக்குவார். இப்போ என்ன நடக்குதுன்னா, பல கோடி ரூபா செங்கோட்டையனுடைய பினாமிகளே வச்சிருக்கேன், பல 1000 கோடிகள். அப்போ இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியும், ஆனால் செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு தான் ஈரோட்டுக்குள்ள புதுசாக ஒருத்தரை வேட்பாளராக போடுறாரு. போட்ட பிறகு எல்லா மாவட்டத்திலும் இப்படி போட்ட பிறகு இப்போ சண்டை பெருசாயிடுது. சண்டை பெருசான பிறகு தான் கட்சியை கைப்பற்றுவதற்கு செங்கோட்டையனை இவர்கள் பூரா ஜூனியர் பூரா பின்னாடி நின்றுக்கிட்டு சீனியரான செங்கோட்டையனை எடப்பாடிக்கு எதிராக கொம்பு செய்ய விடுறாங்க. அதுதான் பல முறை அமித்ஷாவை பார்த்தது, நிர்மலா சீதாராமனை பார்த்ததெல்லாம் இதுதான் கதை. அப்போ 2 பேருக்கு கான்ட்ரவர்சி. இந்த கான்ட்ரவர்சி எங்கே வெடிக்குதுன்னா, விஜய் 108 சீட் ஜெயிச்சிட்டார், 108 ஜெயிச்சிட்டாரு, 110 வேணும், 10 வேணும்னு உனையும் எடப்பாடி வழியக்க போய் ஆதரவு அரிஜினா மூலம் விஜய் சொல்றாரு, நான் 10 சீட் ஆதரவு தர்றேன், நீங்க ஆட்சி அமைச்சிருக்கேன்னு. செங்கோட்டை என்ன பண்றாரு, ஓ நீ உள்ள வர்றையா பைபாஸ்ல, நான் நேரடியா விஜய் போய் சொல்றாரு, இவன் சப்போர்ட்டே வேண்டாங்க, நான் உடைச்சே கூட்டிட்டு வரேன், உடைச்சே 10 பேர் தான் வேணும், நான் கூட்டிட்டு வரேன், அதுக்கு நீ அவர்கிட்ட போய் டீல் பண்றீங்க. இப்போ இத்தனை பேரையும் உள்ள கூட்டு வந்து செங்கோட்டை தான். நான் நடுத்தரம் நிக்கிறது காரணம் செங்கோட்டை தான். விஜயபாஸ்கர்லாம் வந்து எம்ஆர் பாஸ்கர், விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் உள்ள வந்தது காரணம் பதவி ஆசை, அது ஒரு இல்ல, அதுவும் செங்கோட்டை தான். ஆனா அதுக்கு காரணம் செங்கோட்டைனா எல்லாம். அதாவது நீங்க லீகலா எடப்பாடியிட்ட பேசி எல்லாம் உள்ள கூப்பிட்டு வேண்டாம், நானே உடைச்சு நம்மால் ஆக்கி விட்டுறேன், நீங்க அவனையே அண்ணாதிமுக ஆளா வச்சிருக்கீங்க, நான் தாவேக ஆளை மாத்தி விட்டுறேன். யார் சொன்னது? செங்கோட்டையன். இது நல்லா இருக்கு இந்த டீலிங்கு. குதிரை பேரம் பண்ணது நேரடி செங்கோட்டையன் தான். எடப்பாடி சும்மா தர்றங்கிறாருங்க, 10 பேர் தான் வேணும், நாங்க ஆதரவு தர்றோம் உங்களுக்கு, வெளியில இருந்து ஆதரவு தரோம். செங்கோட்டை என்ன சொல்றாரு, உன் ஆதரவே வேண்டாம், 10 பேர் நான் தாவே காலவே மாத்திக்கிறேன். ஒருவேளை நம்மளை விட எடப்பாடி விஜய் க்ளோஸ் ஆயிட்டா, அதுதான் இந்த ப்ராசஸ் தான். இதுலதான் இவ்வளவு சிக்கல், இதுலதான் இவ்வளவு சிக்கல். இந்த அதுக்கு பிறகுதான் வேலுமணியை போன்றவர்கள்லாம் எடப்பாடியை கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சது இதுக்கு பின்னாடி தான். இப்போ வேலுமணி, சி.வி. சண்முகம்லாம் கடுமையாக எதிர்த்தாங்க, இவங்களை விட குறைவாக எதிர்த்தது தான் விஜயபாஸ்கர்கள்லாம். ஆனால் அவங்கெல்லாம் போயிட்டு இணைஞ்சிட்டாங்க, இவங்க இங்கே தாங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதாவது நேரடியாக விஷ்ணு ரெட்டியை போய் கெட்டியாக பிடிச்சிட்டாரு விஜயபாஸ்கர். ஓகே, ஏன்னா அவருக்கு விஜயபாஸ்கரா, ஆமாம், அவருக்கு குவாரி தொழிலில் ஒரு 900 கோடி ரூபாய்க்கு மேலே பாக்கி இருக்கு. அதை கட்ட சொல்லி ஹைகோர்ட்டு உத்தரவு போட்டுருச்சு.
அப்போது அவருக்கு இந்த குவாரி தொழில 1000 கோடி ரூபாய் கொடுக்கணும். 2வது அதிகாரம் இல்லாமல் இருந்தால் பல வழக்குகளை சந்திக்கணும். அதனால் என்ன பண்ணிட்டாரு, நேரடியாக போய் சரண்டர் ஆகிட்டார். சரண்டர் ஆன எங்கள் விஷ்ணு ரெட்டி தான் இப்போ ஆலோசகர் விஜய். எப்படி சசிகலா நடராஜன் ஜெயலலிதாவுக்கு, அதே போல் விஷ்ணு ரெட்டி தான் ஆலோசகர். இப்போ அங்கே போய் செட்டில் ஆகிட்டார். இப்போ ஆதவர்ஜுனா பார்த்தாரு, இந்த கும்பல் பூரா யார், வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், இந்த ஆட்கள்லாம் வந்தால் நம்முடைய முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணாரு கேட்டிங்கன்னா, முகில் ரோத்தகி சுப்ரீம் கோர்ட்டில் சீனியர் கவுன்சில், அவர்கிட்ட இந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கொடுக்குறாரு. இந்த வழக்கெல்லாம் 5 வருஷமாக இவர்களை நம்ம அமைச்சரவையில் சேர்த்துட்டா, அவர் சொல்லிட்டாரு இதெல்லாம் சேர்த்து இவங்கெல்லாம் கத்தி தொங்கிட்டே இருக்குது. சிபிஐயில் வழக்கு இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருக்குது, ஐடி இன்கம் டேக்ஸில் இருக்குது, அந்நிய செலாவணி, இப்படி எல்லா வழக்கு இருக்குது. இவங்களை சேர்த்திங்கன்னா எப்போ வேணாலும் பதவி போகும், எப்போ வேணாலும் வழக்கு வரும். இது யார் ஆதவர்ஜுனா தந்திரமாக யாரை வச்சு சொல்ல வச்சுட்டாரு, சுப்ரீம் கோர்ட். அப்போ விஜய் சரி அவரே சொல்கிறாரு இது ஓரமாவே. இப்போ இடைத்தேர்தல் வந்தால் கண்டிப்பாக வந்து தாவேக்கா தான் 6 தொகுதியும் வெற்றி பெற சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக செங்கோட்டையில் சொல்கிறார் இல்லையா? களத்தில் அப்படி இருக்கா உண்மையா? அப்படி தான் இருக்குது. ஏன்னா திமுக மீது மக்கள் கோபம் தீரல, அதிமுக மீது மக்களுக்குன்னா இல்லை. எனக்கு என்னன்னா, இப்போ இங்கேருந்து ரிசைன்மெண்ட் போனவங்க எல்லாம் தாவேக்கால போய் சேர்ந்துட்டாங்க, அதிமுக சார்ந்தவங்க. திருப்பியும் விஜய் அவங்கள தான் நிற்க வைப்பாரா? அது எப்படி சார்? ஏன்னா வாய்ப்பே இல்லை. இப்போ தாவேக்கா வேட்பாளர் அவர் மறுபடியும் குதிரை பேரத்துக்கு தயாராக இல்லை. ஏன்னா இவர்கள் ஜெயிச்சா இவர்கள் மந்திரி கொடுக்கணும். இப்போ விஜய் நம்பி போன கதி வந்து என்ன சொல்றது? அப்படிதான் நடுத்தரு நாராயணன் தான், நடுத்தரு நாராயணன் தான். திருப்பி நிற்க வச்சா விஜய் மேல இருக்கக்கூடிய உணர் இமேஜும் எல்லாம் போயிடும். இல்லை, அப்போ அதை விட இவர்களுக்கு முக்கியத்துவம் வராமல் பார்த்துக்கணும்னு விஜய் நினைக்கிறாரு. ஆமாம், தன்னுடைய ஆட்களை சொல்லி கேட்பான், சொல் பேச்சுக்கு இவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது. இவர்களெல்லாம் பழந்துன்னு இப்போ கொட்டை போட்ட பழம் பெருச்சாளிகள், எங்கே வேணாலும் ஓடினா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டாங்க.